திமுக தலைமை கழக உறுப்பினரும் பாலவாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மனைவி வசந்தி அவர்களின் திருவுருவப்பட திறப்பு விழா நிகழ்ச்சி வசந்தி சோமு இல்லம் பாலவாக்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சாலையின் இருபுறமும் டியூப்லைட் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. வசந்தி படத்துக்கு ரோஜா மலர்களால் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்துக்கு சிறப்பு விருந்தினராக படத்திறப்பாளர், மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சரான சென்னை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் மா. சுப்பிரமணியன் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைத்தார். வசந்தி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ், கணபதி, மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சந்தியா, துணை மேயர் மு. மகேஷ்குமார், திமுக நிர்வாகிகள் குணசேகரன், பாலவாக்கம் விஸ்வநாதன், வி. ரவிச்சந்திரன், வி. மதியழகன், பாலவாக்கம் மனோகரன், எஸ். ஆறுமுகம், நீலாங்கரை எட்டியப்பன், சோழிங்கநல்லூர் சங்கர், அடையார் சுரேஷ், ஈஞ்சம்பாக்கம் எஸ். கர்ணா, பாலவாக்கம் ஜமாலுதீன் மற்றும் திமுக நிர்வாகிகள், மதிமுக நிர்வாகிகள், பாலவாக்கத்தில் உள்ள அனைத்து பிரமுகர்கள், மகளிர் மற்றும் பெண்கள், ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் பாலவாக்கம் சோமு மற்றும் அவரது மகள், சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் டாக்டர் தமிழரசி சோமு மகன் டாக்டர் பிரபாகரன் சோமு அனைவரையும் வரவேற்றனர். நிகழ்ச்சியை முடிந்து இரவு டிஃபன் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டை திமுக தலைமை கழக உறுப்பினரும் பாலவாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலவாக்கம் சோமு விரிவான ஏற்பாடு செய்திருந்தார். தனி போட்டோ ஒன்று எடுத்து கொடு. அவர் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து உட்காந்து இல்லை இல்லை அவர் தனியாக ஒன்று எடுத்து கொடுப்பா. தனி போட்டாப்பா தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து இருக்கிற ஃபோட்டோ தான் இல்லை, போட்டோ தான் இல்லை.